வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எவன்டா இவன் ஒண்ணுக்கு 3-4 சேனல் ஆரம்பிச்சு வச்சுட்டு அதுல எதுலயாச்சும் ஒண்ணுல எதையாச்சும் ஒண்ணு எப்பவாச்சும் போட்டுக்கிட்டு இருந்தானே. இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல ஆள் அட்ரஸையே காணோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க தானே? ஒண்ணும் இல்ல மக்களே, லைட்டா வனவாசம் போல போயிருந்தேன்னு வச்சுப்போமே. நான் எங்க போயிருந்தேன், என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன், என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தேன், ஏன் வரல அப்படிங்கறதெல்லாம் நமக்கு ஒரு மொக்க கதை, தேவையில்லாத கதை. அதனால நம்ம அதை பத்தி பேச வேண்டாம். இப்பதான் திருப்பி வந்துட்டேனே. இனி பாருங்க மக்களே, திரை தீ பிடிக்கும், வெடி வெடிக்கும், ஒருத்த வந்தா கொலை நடுங்கும் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். திரும்பவும் நான் எப்ப காணாம போவேன்னு எனக்கே தெரியாது. ஆனாலும் காணாம போறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சீரிஸை நான் ஆரம்பிச்சு வச்சா அந்த சீரிஸை முடிச்சு வச்சுட்டு காணாம போகிறதுக்கு ட்ரை பண்றேன். சேனல்ல வீடியோவே போடல, இருந்தும் இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்றீங்க. உங்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்க சப்போர்ட்டை நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இப்போ நம்ம கதைக்கு போவோமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கேனிபல் அப்படிங்கிற ஒரு ஜாப்பனீஸ் த்ரில்லர் சீரிஸை தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸோட ஒன்லைன் என்னன்னா, அழகே பொறாமைப்பட அளவுக்கு பேரழகோடு இருக்கும் ஒரு கிராமம் தான் அழகா இருக்கு. ஆனா அங்க இருக்காங்க பாருங்க, அந்த நாட்டு மக்கள் இல்லைன்னா அந்த கிராமத்து மக்கள், அவங்க எல்லாம் ஒன்னா நம்பர் சைக்கோ மாதிரி இருக்காங்க. நம்ம பார்க்கும்போது நல்லா அழகா சிரிச்ச முகத்தோட நல்லவங்க மாதிரியே இருப்பாங்க. ஆனா நம்மள முன்னாடி போக விட்டு பின்னாடி நம்மள வச்சு செய்ன்னு செய்வாங்க. இந்த சீரிஸ்ல எவனை நம்புறதுன்னே தெரியாது. இது ஒரு பக்கமா, இன்னொரு பக்கம் ஒரு குரூப் மனித கறிலாம் சாப்பிடுறாங்க. அப்படி ஏகப்பட்ட மர்மங்கள்லாம் நிறைஞ்ச இந்த கிராமத்துக்குள்ள போலீஸ் ஆபீசரான நம்ம ஹீரோ வராரு. இங்க இருக்கிற மர்மங்களை துப்பு துளக்குறாரு. அது மட்டும் இல்லாம புதுசா வேற பிரச்சனைகள்லாம் வருது. அது எல்லாத்தையுமே சால்வ் பண்றாரு. இதுதான் இந்த சீரிஸோட கதை. இப்போ இந்த சீரிஸை நம்ம டீடைலா பார்க்க ஆரம்பிச்சிருவோமா? எபிசோட் நம்பர் 1 கட் பண்ணி ஓபன் பண்ணா சீரிஸ் ஆரம்பிக்கும் போதே ஒருவித பயத்தோட ஒருவித பதட்டத்தோட தான் ஆரம்பிக்கிறாங்க. இங்க இப்போதைக்கு போலீஸ் ஆபீசரா இருக்கிற இவரு இந்த கிராமத்துல கோட்டோ அப்படிங்கிற ஒரு ஃபேமிலி இருக்கு. அந்த ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாருமே தனியா ஒரு பகுதியில தங்கிட்டு இருக்காங்க. அந்த பகுதியில இந்த ஃபேமிலியை சார்ந்தவங்க மட்டும்தான் தங்கி இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து அங்க இருக்கிறவங்களை பார்த்து, டே உங்களை பத்தி எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சுடா, நீங்க எல்லாம் மனுஷக்கறி திங்கிறவங்க தானடா, உங்களை பத்தின ரகசியங்கள் மர்மங்கள் எல்லாத்தையுமே நான் தோண்டி எடுத்து உங்களை நான் வெளி உலகத்துக்கு அடையாளப்படுத்தியே தீர்வேண்டா அப்படின்னு விரி பிடிச்சவனை போல கத்துறாரு. இவர் இப்படி கத்திட்டு இருக்கிறத அந்த கோட்டோ ஃபேமிலியை சேர்ந்த மக்களும் பாக்குறாங்க. எப்படின்னா, வீட்டை விட்டு வெளியே வராம வீட்டுக்குள்ள இருந்த மாதிரியே ஜன்னலை விளக்கி தான் ஒரு கேமராவில் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இவர் ரொம்ப நேரம் கத்துறாரு, ஒரு பயம் மதிக்கல. இதனால ஏற்கனவே மனுஷன் காண்டில் இருக்கிறாரு. இவனுக்கு இப்படி மதிக்காம இருக்கவும் இன்னும் கொஞ்சம் வெறியாய் கையில இருக்கிற கண்ணை எல்லாம் எடுத்து வச்சுட்டு உங்களை எல்லாம் நான் கொன்றுவேண்டா, செஞ்சிருவேண்டா, வச்சிருவேண்டா அப்படிதான் இன்னும் வெறி கொண்டு கத்துறாரு. அப்பவும் ஒருத்தனும் மதிக்கல. கட் பண்ணி இவர் இப்போ ஒரு பாழடைஞ்ச ஒரு இடத்துக்குள்ள இருக்கிறாரு. அந்த இடமே ரொம்ப இருள் சூழ்ந்திருக்கு. கையில ஒரு டார்ச் எல்லாம் வச்சுக்கிட்டு அங்கே எங்கேயுமே போய்கிட்டு இருக்காரு. அப்படி அங்கே எங்கேயுமா போய் கடைசியா ஏதோ ஒரு இடத்துல எதையோ ஒன்ன பார்த்து ஷாக்காய் நிக்கிறாரு. கரெக்டா அந்த நேரத்துல சாதாரணமா இந்த மாதிரி நேரத்துல என்ன நடக்கும், கையில இருக்கிற டார்ச் லைட்லாம் ஆஃப் ஆகலாம், அந்த மாதிரிலாம் ஆஃப் ஆகுது. இவரும் கஷ்டப்பட்டு அதையெல்லாம் ஆன் பண்ணி பாக்குற நேரத்துல இந்த தொரட்டி அறிவாள்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு அறிவாளை யாரோ இவர் கழுத்துல போட்டு இழுக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ இந்த ஊர்ல இருக்கிறது ஒரே ஒரு போலீஸ் ஸ்டேஷன், ஒரே ஒரு போலீஸ் ஆபீஸ். இப்ப அந்த போலீஸ் ஆபீசர் இறந்து போயிட்டார். அவரோட இடத்துக்கு நம்ம ஹீரோ டிரான்ஸ்பர் ஆகி இந்த ஊருக்கு வர்றான். அவன் மட்டும் தனியா அந்த ஊருக்குள்ள வரல, அவன் கூட அவனோட ஃபேமிலியும் இருக்கு. இந்த ஊரு அழகுன்னு அழகு, கொல்ல அழகு. இவங்க அந்த ஊரோட அழகை ரசிச்சுக்கிட்டு அவங்க தங்க வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்றாங்க. தங்க வேண்டிய இடம் தனியா கிடையாது. இந்த ஊர்ல ஒரே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தான் இருக்குன்னு சொன்னல, அந்த போலீஸ் ஸ்டேஷன் கூடவே ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுல தான் இவங்க தங்க போறாங்க. இவங்க அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்ததும் அந்த கிராமத்துல இருக்கிற பொதுமக்கள் தான் சிரிச்ச முகத்தோடவே இவங்களை வரவேற்கிறாங்க. இவங்களுக்கு தேவையான உதவிகள்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. சாப்பிடறதுக்கு சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா ஒருத்தர் அறிமுகமாக்கிறாங்க. கட் பண்ணி ராத்திரி ஆகுது. இவங்க இப்பதானே இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதனால தேவையான பொருட்கள், தேவையில்லாத பொருட்கள் அப்படிலாம் அடுக்கி வச்சிட்டு இருக்காங்க. அப்படி அடுக்கி வச்சிட்டு இருக்கிற நேரத்துல தான் ஒரு பழைய பாக்ஸ் கிடைக்குது. அந்த பாக்ஸை ஓபன் பண்ணி பார்க்கும்போது தான் இதுக்கு முன்னாடி இங்க போலீஸா இருந்து ஃபர்ஸ்ட் சீன்ல ஒருத்தர் செத்து போனாரு, அவரோட ஒரு டைரி ஒன்று இவங்களுக்கு கிடைக்குது. இவங்க அந்த டைரி எல்லாம் ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் தான் அவர் செத்து போயிட்டார். இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அந்த போலீஸ் ஆபீசர் சீட்டு விளையாடுறதுல அடிமையாயிட்டாரு. அப்படி அடிமையான அவர் கடன் வாங்கி சீட்டு விளையாட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா கடன் தொகை அதிகமாகுது. கடன் தொகையை திரும்ப கொடுக்க முடியாதனால இந்த ஊர்ல இருந்து தலைமறைவு ஆயிட்டாரு. அப்படின்னு தான் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்களும் நம்ம ஹீரோவும் இந்த ஊர் மக்களும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இவங்க இப்ப அதையெல்லாம் பத்தி பேசினதுக்கு அப்புறமா அந்த டைரியில அந்த காணாம போன ஆபீசரோட ஒரு ஃபேமிலி போட்டோ இருக்குது. அந்த போட்டோவில் அந்த ஆபீசரோட ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணை எல்லாம் பார்த்து ஹீரோ சைட் அடிக்க, அதை பார்த்து அவங்களோட வைஃப் கொஞ்சம் பொசசிவாக, அப்படியே கொஞ்சம் ஜாலியா அந்த ராத்திரி முடியுது. மறுநாள் ஆகுது. ஹீரோ இப்ப யூனிஃபார்ம்லாம் போட்டு ரெடியா இருக்கிறான். சரி, அந்த நேரத்துக்கு அந்த கிராமத்துல இருக்கிற மக்கள்லாம் ஒண்ணு கூடி வந்து, என்ன ஆபீசர், எங்க கிராமத்தை பார்க்க நீங்க ரெடியா வாங்க, உங்களுக்கு நாங்க எங்க கிராமத்தை சுத்தி காட்டுறோம் அப்படி சொல்லிட்டு கிராமத்தை சுத்தி காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 10-15 பேர் கொண்ட குரூப் இப்ப நம்ம ஹீரோக்கு அந்த கிராமத்தை சுத்தி காட்டுறாங்க. ஒரு கிராமம்னு ஒண்ணு இருந்தா அந்த கிராமத்துக்கு ஒரு பஞ்சாயத்து தலைவர் இல்லைன்னா ஊர் தலைவன், கிராம தலைவன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார்ல. அப்படிதான் இந்த 10-15 பேர் இருக்காங்களா, இந்த குரூப்ல இந்த ஆளு தான் இந்த கிராமத்துக்கு ஊர் தலைவன். இப்படி ஹீரோவும் மத்தவங்களுமா சேர்ந்து அந்த கிராமத்துல இருக்கிற ஒவ்வொரு இடமா ஒவ்வொரு மக்களா பார்த்துக்கிட்டே அப்படியே முன்னேறி போறாங்க. இவங்க முன்னேறி போனதுக்கு அப்புறமா, அதாவது ஹீரோ அந்த இடத்தை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஹீரோவை பார்க்குற கண்கள் எல்லாமே ஒருவித மர்மத்தோடவே ஹீரோவை பார்க்குது. ஒரு கிராமம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அந்த கிராமத்துக்கு தேவையான வருமானம் எங்க இருந்து கிடைக்கும்? விவசாயத்துல இருந்து தான் கிடைக்கும். இந்த கிராமத்திலையும் அதே மாதிரி தான் இந்த கிராமத்துக்கு தேவையான வருமானங்கள்லாம் விவசாயத்துல இருந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாம இந்த கிராமங்கிறது ஒரு காடு சூழ்ந்த கிராமம். இங்க பெரிய பெரிய மரங்கள் இருக்கு. அந்த மரத்தை எல்லாம் வெட்டி மரமாகவும் பலகையாகவும் இன்னும் எந்தெந்த வழியில
வழியிலெல்லாம் முடியுமோ அந்தந்த வழியிலெல்லாம் நகர்ப்புறங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் வெளி ஊர்களுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணி தான் இவங்க வருமானம் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு தேவையான ஒரு ஃபேக்டரியும் இந்த ஊர்ல இருக்குது. அந்த ஃபேக்டரி எல்லாம் ஹீரோ போய் விசிட் பண்றான். அதையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அங்கேயே உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது தான் ஒரு கிழவி ஒரு குறிப்பிட்ட மரத்தோட பேரை சொல்லி, நாங்க அந்த மரத்துல இருந்து எண்ணெய் எல்லாம் எடுப்போம், அந்த எண்ணெய் வந்து உடம்புக்கு ரொம்பவும் நல்லது, ரொம்ப ஆரோக்கியமானது. அது மட்டும் இல்ல, அந்த எண்ணெயை வந்து செத்து போன பொணங்க மேல நாங்க தடவுவோம். அப்படி தடவி வச்சோன்னு வச்சுக்கோயேன், போன எவ்வளவு வருஷம் ஆனாலும் சரி அழுகவே செய்யாது அப்படிலாம் சொல்லி ஹீரோவுக்கு கொஞ்சம் பீதியா கிளப்புது. ஹீரோவும் லைட்டா என்ன இவனுங்க இப்படி இருக்காங்க அப்படிலாம் கொஞ்சம் யோசிக்கிறான், கொஞ்சம் பயப்படுறான். அந்த நேரத்துல தான் பக்கத்துல இருக்கிற மத்த எல்லாருமா சேர்ந்து கொல்லுன்னு சிரிச்சு, பயந்துட்டீங்களா சார், அது ஒரு லூசு கிழவி சார், அது பேசுறது எல்லாம் கண்டுக்காதீங்க சார் அப்படிலாம் சொல்லி பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. சரி, அந்த நேரத்துக்கு தான் இந்த இடத்துக்கு வேற ஒருத்தன் வந்து, நீ தானே இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிற ஆபீசர், இப்படி வெட்டி கதை பேசுறதுக்கான இந்த ஊருக்கு வந்த, காட்டுக்குள்ள ஒரு பொணம் கிடக்கு, அதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்றதான உன் வேலை, என் கூடவா அப்படிலாம் சொல்லி ஹீரோவை மிரட்டி ஹீரோவை அங்க இருந்து கூட்டு போறான். இவன் இந்த இடத்துக்கு வந்ததும் இவனை பார்த்ததுமே மத்த சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்களா கிராம மக்கள், அவங்க எல்லாருமே பயந்து அப்படியே எந்திரிச்சு நின்று இவனுக்கு மரியாதை எல்லாம் கொடுக்குறாங்க. இவன் யாருன்னு பார்த்தா இவன் கோட்டா ஃபேமிலியை சேர்ந்தவன். இந்த கோட்டா ஃபேமிலியை சேர்ந்தவங்களை கண்டாலே இந்த கிராமத்துல இருக்கிற மத்த பொதுமக்கள் எல்லாம் ரொம்பவுமே பயப்படுவாங்க. அந்த பயத்துல இவங்களே அறியாம பயத்தோடவே ஒரு மரியாதையும் கொடுப்பாங்க. கட் பண்ணி இப்ப வந்தவனு இன்னொருத்தனமா சேர்ந்துக்கிட்டு நம்ம ஹீரோவை அங்க எங்கேயுமா நடக்க வச்சு ஒரு அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ள கொண்டு வராங்க. அங்க கோட்டா ஃபேமிலியை சேர்ந்த இன்னும் சில மெம்பர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நடுவுல ஒரு கிழவி ஒண்ணு செத்து போயிருக்கு. இப்ப இந்த செத்து போயிருக்கிற கிழவி யாருன்னா, நம்ம நேரமா அந்த கிராமத்துக்கு ஒரு கிராம தலைவன் இல்லைன்னா ஊர் தலைவன் அப்படின்னு ஒருத்தரை பார்த்தோம்ல, அதே போல இந்த கோட்டா ஃபேமிலிக்கும் ஒரு தலைவன் இல்லைன்னா ஒரு தலைவி எப்பவுமே இருப்பாங்க. அப்படித்தான் இப்ப இறந்து போயிருக்கிற இந்த பாட்டிமா, இந்த கிழவி தான் இந்த கோட்டா ஃபேமிலியோட தலைவியா இருந்தவங்க. ஹீரோ இப்ப இந்த இடத்துக்கு வந்து சேரவும் கோட்டா ஃபேமிலியிலே கொஞ்சம் குள்ளமா இருக்கிற ஒருத்தர் வந்து, என்னப்பா பாக்குறதுக்கு சின்ன பையன் மாதிரி இருக்க, உன்னால இந்த மாதிரி கேஸ் எல்லாம் பார்க்க முடியுமா, நீ இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிடுவியா அப்படிலாம் கேட்டு இருக்கிறாரு. ஹீரோ அதை எதையுமே கண்டுக்காம நேர போய் அந்த பணத்தை பாக்குறான். அந்த பணங்கிறது ரொம்ப செதஞ்சு போயிருக்கு. ஹீரோ அப்படி அந்த பணத்தை எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, இப்ப இந்த இறந்து போயிருக்காங்களா இந்த பாட்டிமா தான் எங்க இனத்தோட தலைவி, இவங்க ஒரு 3 நாளைக்கு முன்னாடி காணாம போனாங்க, இன்னைக்கு பணமா கிடைச்சிருக்காங்க, இவங்க இப்ப இருக்கிற நிலைமையை பார்த்தா இவங்களை கரடி தான் அடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ அந்த பணத்தை சுத்தி சுத்தி வந்து இன்வெஸ்டிகேட் பண்றான். அப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் இந்த பாட்டிமாவோட ஒரு கை ஒண்ணு தனியா கிடக்குது. அந்த கையை பார்த்தா அந்த கையோட பின்புறமா மனுஷன் ஆழமா கடிச்சு வச்சது போல ஒரு தழும்பு ஒண்ணு இருக்கு. இதை பார்த்தோன்னா ஹீரோ இங்க இருக்கிறவங்க கிட்ட, எனக்கு என்னமோ இது கரடி பண்ண வேலை மாதிரியே இல்லையே அப்படிங்கிறான். இதை கேட்டு அங்க இருக்கிறவங்க, கரடி பண்ணலையா, அப்ப கரடி பண்ணலன்னா யார் பண்ணிருக்கான்னு சொல்ல வர, ஏற்கனவே இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் எங்களை மனுஷ கறி திங்கிறவன்னு சொல்லிட்டு இருக்காங்க, இப்ப நாங்க தான் இந்த கிளவி அடிச்சு கொண்டு சாப்பிட்டுட்டு மிச்ச மீதி எங்க கொண்டு வந்து போட்டுக்கணும் நீ சொல்ல வரியா தம்பி, இப்ப நீ இங்க வந்திருக்கிற இடமும் தப்பு, பேசுற டூனும் தப்பு, இப்ப நீ எங்க கிட்ட எல்லாம் வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது, அதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு, உன்னை போல வெளியூர்ல இருந்து ஒருத்தன் வந்து எங்களை குத்தம் சொல்றதெல்லாம் எங்களால தாங்கிக்க முடியாது, உன்னை இப்படியே எல்லாம் விட்டா சரியாகாது, உனக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுத்தாதான் நீ ஒரு வழிக்கு வருவ அப்படி சொல்லிக்கிட்டு அங்க இருக்கிற கோட்டா ஃபேமிலி சேர்ந்த மத்த எல்லாருமே அவங்க கையில இருக்கிற கன்னை எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோவே எய்ம் பண்ணிருக்காங்க. ஹீரோ கிட்டே ஒரு கன் இருக்கு. ஹீரோ அந்த கன்னை எடுக்கவா வேண்டாமா அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப அந்த கூட இருக்கிற மத்தவங்க எல்லாம் நல்லா சிரிச்சதுக்கு அப்புறமா, என்னடா தம்பி பயந்துட்டியா, சும்மா பிராங்க் பண்ணோம், இப்போ உனக்கு என்ன, இதை பார்க்கும்போது கரடி அடிச்சு இந்த பாட்டிமா செத்து போகல, ஏதோ மனுஷன் தான் இந்த பாட்டிமாவை கொண்டிருக்கான் இல்லைன்னா இப்படி எல்லாம் போட்டு வச்சிருக்கான் அப்படின்னு நினைக்கிற, சந்தேகப்படுற, இதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு ஆசைப்படுற, பண்ணிக்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ, உன்னை பொறுத்த வரைக்கும் இது மனுஷன் பண்ணதுன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் இது கரடி பண்ணது, எங்க தலைவியோட எங்க பாட்டியோட ஆன்மா சாந்தி அடையணும்னா அவங்களை இப்படி சீரடிச்சு கொடூரமா கொண்டு இருக்க அந்த கரடியை நாங்க கொன்னாதான் சாந்தி அடையும். சோ நாளைக்கு நாங்க எல்லாரும் கரடி வேட்டைக்கு போறோம், நீயும் எங்க கூட வரணும். ஏன்னா நான் கொஞ்சம் முன்னாடி தானே பார்த்தேன், நீ கிராமத்துல இருக்கிற மத்தவங்க கூட நல்லா ஒட்டி உறவாடி ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்க, அதே போல நீ எங்க கூடவும் இருக்கணும், அதுக்கு இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் தான் வழிவகுக்கும் அப்படிங்கிறான். இதை கேட்டு ஹீரோவும் கரடி வேட்டைக்கு வர்றதுக்கு ஒத்துக்கிறான். கட் பண்ணி 10 நேரம் ஹீரோ கிட்ட அவனோட மனைவி, இப்ப இவங்க இந்த ஊருக்கு இந்த வீட்டுக்கு இப்பதானே வந்திருக்காங்க, அதனால பொருட்கள் அங்கங்கேயுமா இருக்குது, அதை கொஞ்சம் அடுக்கி வைக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அதுக்கு ஹீரோ, இல்லம்மா நம்ம இப்பதானே இந்த ஊருக்கு வந்திருக்கோம், 4 மக்க மனசு கிட்ட பேசி இருந்தா தானே நல்லா இருக்கும், நான் அதுக்காக ஒரு 4 பேரை பார்த்து பேசி கொஞ்சம் அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்துட்டு வரலான்னு வெளியே கிளம்புறமா, இதெல்லாம் நம்ம நாளைக்கு வச்சுக்குவோம், நம்ம எதுக்காக இந்த ஊருக்கு வந்தோம், நம்ம பொண்ணுக்காக தானே வந்தோம், நான் பண்ற இந்த வேலைகள்லாம் தான் நம்ம பொண்ணு ரெக்கவர் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது அப்படிங்கிறா. அதுக்கு ஹீரோவோட மனைவி, எனக்கு புரியுதுடா, ஆனா எனக்கு என்னமோ இங்க இருக்கிறவங்களை பார்த்தா அவ்வளவு நல்லவங்களா தெரியல, இவனுக்கிட்ட அவ்வளவா வச்சுக்காம ஒட்டி உறவாடாம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றதுதான் நல்லதுன்னு எனக்கு படுது அப்படிங்கிறாங்க. ஹீரோவோ அதை எதுவுமே காதுல போட்டுக்காம அங்கிருந்து கிளம்புறான். இப்ப இவங்களோட பொண்ணுக்கு என்ன ப்ராப்ளம்னா, இந்த பொண்ணால வாய் பேச முடியாது. அங்கிருந்து வெளியே வந்த ஹீரோ ஊரை சுத்தி பாக்குறதுக்காக தன்னோட சைக்கிளையும் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்புற நேரத்துல தான் கவனிக்கிறான், அந்த சைக்கிளை 10-15 சென்டிமீட்டர் நீளத்துல இருக்கிற ஒரு ஆணியை வச்சு குத்தி வேணும்னே இவனை பஞ்சர் பண்ணிட்டு போயிருக்கான். ஹீரோ இதெல்லாம் ஒரு சந்தேகத்தோடவே பார்த்துட்டு இருக்கிற நேரத்துல தான் ஹீரோவோட சீஃப் ஹீரோவுக்கு போன் பண்றாரு. ஹீரோ ஏற்கனவே அந்த சீஃப் கிட்ட இந்த காட்டுக்குள்ள போன இருந்துச்சுல, அதை எல்லாத்தையுமே சொல்லியிருப்பான். அந்த கையில மார்க் இருந்திருக்குமே, ஆள் கடிச்சது போல மார்க், அதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு கொடுத்திருப்பான். இப்ப போன் பண்ண சீஃப், தம்பி நீ கொடுத்து அனுப்பின பொருள் எல்லாம் வந்து சேர்ந்துட்டு அதை நாங்க அனலைஸ் பண்ணிட்டு ரிப்போர்ட் உனக்கு அப்புறமா சொல்றோம். அப்புறம் எனக்கு அந்த கிராமத்தை பத்தி அந்த கோட்டா ஃபேமிலி பத்தி நல்லாவே தெரியும், அந்த ஃபேமிலி கிட்ட நீ கொஞ்சம் தள்ளியே இரு, அவனுக்கிட்ட ரொம்ப வச்சுக்காத, அப்புறம் நீ ஒன்னும் ஒழுங்கு கிடையாது, உன்னை பத்தியும் எனக்கு நல்லா தெரியும், ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்க இல்லதான், இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோலா இருக்க பாரு அப்படின்னு பேசிட்டு அவர் காலை கட் பண்றாரு. அவர் காலை கட்
பண்ணதுமே ஹீரோ இனி எங்கிட்டு சைக்கிள்ல போக, அதனால நடந்தே ஒரு ஹோட்டலுக்கு வந்து சேர்றான். அந்த ஹோட்டல்ல கோட்டா ஃபேமிலியை சேர்ந்த எல்லாரும் தண்ணி அடிச்சிருக்காங்க. இவங்களோட தலைவி இப்ப இறந்து போயிட்டாங்களா, அதுக்கு முந்தின நாள் இந்த மாதிரி தண்ணி அடிக்கிறது இவங்களோட ஒரு சம்பிரதாயம் அப்படின்னு வச்சுப்போமே. அதுக்கு இவங்க நம்ம ஹீரோவையும் ஹீரோவோட ஃபேமிலியும் இன்வைட் பண்ணிருப்பாங்க. இப்போ ஹீரோ அவனோட ஃபேமிலியை கூட்டிட்டு வராம அவன் மட்டும் தனியா வர்றான். தனியா வந்த ஹீரோ கிட்ட கோட்டா ஃபேமிலியில இருக்கிற இந்த குள்ளமானவர், என்னப்பா உன் பொண்டாட்டியை கூட்டு வரலையா, அவங்க செம்ம பீஸ்னு நான் கேள்விப்பட்டேன், அவங்கள பார்க்கலான்னு ஆவலா காத்துக்கிட்டு இருந்தேன், இப்படி ஏமாத்திட்டியே அப்படின்னு இப்ப நான் சொன்ன மாதிரி டீசெண்டா சொல்லாம இன்னும் வல்கரா பேசுறாரு. இதெல்லாம் கேட்டு ஹீரோக்கு கோவம் வருது. இருந்தாலும் ஹீரோ அதை யாருக்குமே வெளிக்காட்டிக்காம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, இல்ல நாங்க இந்த ஊருக்கு வரும்போது கொஞ்சம் பொருள்லாம் வாங்க மறந்துட்டோம், அதை எல்லாத்தையுமே பக்கத்து ஊருக்கு போய் வாங்கிட்டு வரதுக்காக என் குழந்தையும் பொண்ணும் போயிருக்காங்க, அதனாலதான் நான் கூப்பிட்டு வரல அப்படின்னு அசிங்கமா சமாளிக்கிறான். இதை கேட்டு கோட்டா ஃபேமிலியில இருக்கிற இவன் தான் இனி அடுத்த தலைவன் ஆக போறான். அந்த தலைவி இறந்துட்டாங்க, சோ அடுத்த தலைவனா இவன் தான் ஆக போறான். அதனால இவனை நம்ம தலைவனே கூப்பிடுவோம். தலைவன் ஹீரோ கிட்ட வந்து, உன் பொண்டாட்டி பிள்ளையும் எங்கேயுமே போகல, அவங்க இப்பவும் இதே ஊருக்குள்ளதான் இருக்காங்க, நீ இந்த கிராமத்தை பத்தி என்ன நினைச்சிருக்க, இங்க ஒரு இலை அசஞ்சா கூட இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ குடிக்கிறதுக்காக கொஞ்சம் சரக்கு எல்லாம் ஊத்தி கொடுக்குறான். ஹீரோவும் அதெல்லாம் குடிக்கிறான். இதுல இருந்து என்ன தெரியுது, இந்த கிராமத்தை பத்தி இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஒண்ணு. ரெண்டாவது, இங்க இருக்கிறவங்க வேற எவனை பார்த்தும் பயப்பட மாட்டாங்க, வேற எவனுக்குமே மரியாதை கொடுக்க மாட்டாங்க. கட் பண்ணி ஹீரோவோட மனைவி ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. ஹீரோ அதை பண்ணாம வெளியே போயிருப்பான். அதனால இவங்களே தனியா அந்த வேலை எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சுட்டு டயர்ல அப்படியே கீழே படுக்கிறாங்க. அப்படியே கீழே படுத்துட்டு ஒரு சைடா பார்க்கும்போது தான் அங்க சோகத்துல கூர்மையான ஏதோ ஒண்ண வச்சு இங்க இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடி போயிரு அப்படின்னு யாரோ எழுதி வச்சிருக்கிறத இவங்க கவனிக்கிறாங்க. இதை பார்த்ததுமே ஒரு இனம் புரியாத பயம் இவங்களுக்கு. இந்த பயத்தோடவே தான் வீட்டுக்குள்ள இருந்த பொண்ணை தர்றாங்க. அப்போதான் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது, அந்த பொண்ணு இப்ப வீட்டுல இல்ல, அந்த பொண்ணை காணும். அப்படியே கட் பண்ணி அந்த குட்டி பொண்ணு இப்ப எங்க இருக்குன்னு பார்த்தா ஒரு பூனை ஒண்ணு ஓடிக்கிட்டு, அந்த பூனையை துரத்திக்கிட்டே அந்த பூனை பின்னாடியே ஓடி இப்ப ஒரு பாலத்துக்கு மேல வந்து நிக்குது. பாலத்துக்கு மேல வந்து நின்று அந்த குழந்தை அப்படியே பாலத்துக்கு கீழே பார்க்கும்போது தான் அங்க மிகப்பெரிய உருவம் ஒண்ணு எதையோ ஒண்ண கட்டி சாப்பிட்டுட்டு இருக்கு. இப்ப அந்த குழந்தை அந்த உருவத்தை பார்த்துருக்கு. அதே போலதான் அந்த உருவமும் இந்த குழந்தைய பார்த்ததும் அந்த உருவம் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்ததை அப்படியே போட்டு பாலத்துக்கு மேல ஏறி வருது. ஏறி வந்ததுக்கு அப்புறமா சரியா கவனிக்கும் போது தான் தெரியுது, இந்த உருவத்தோட வாயில ஒரு விரல் இருக்கு. ஐயோ, இந்த உருவம் அந்த குழந்தைய என்ன பண்ணிருமோ அப்படிலாம் நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போதே இந்த குழந்தை அந்த உருவத்தை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படாம தான் கையில இருக்கிற மிட்டாயில ஒண்ணு அந்த உருவத்துக்கு கொடுக்குது. அந்த உருவமும் அந்த குழந்தை கிட்ட இருந்து அந்த முட்டாயை வாங்கினதுக்கு அப்புறமா அதோட வாயில ஒரு விரல் இருக்குல்ல, அந்த விரல் அப்படியே வாய்க்குள்ள கையை விட்டு மெதுவா வெளியே எடுக்குது. அப்படியே கட் பண்ணி ஹீரோட மனைவி அந்த குழந்தைய அங்க எங்கேயுமா தேடி இந்த ஊர் ஃபுல்லா தேடி அலைஞ்சதுக்கு அப்புறமா கடைசியா அந்த பாலத்துக்கு வந்து சேர்றாங்க. அந்த குழந்தைக்கு இப்ப எதுவுமே ஆகல. அந்த குழந்தை நல்லபடியா தனியா அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கு. அங்க வந்து அந்த குழந்தைய சந்தோஷத்துல அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. கட் பண்ணி ஹீரோ கோட்டா ஃபேமிலி கூடவும் இந்த தடவன் கூடவும் சேர்ந்துக்கிட்டு பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல தான் கோட்டா ஃபேமிலிக்குள்ளேயே ஒருத்தனுக்கு ஒருத்தன் தேவையில்லாமலாம் பேசி சண்டை வளர்த்துக்கிறாங்க. அந்த சண்டையின் மூலமா பார்ட்டி ஒரு முடிவுக்கு வருது. பார்ட்டி முடிஞ்சதும் ஹீரோ நேரா வீட்டுக்கு வர்றான். ஹீரோ வீட்டுக்கு வந்ததும் அவனோட மனைவி நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க. ஹீரோ இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா பொண்ணு எப்படி இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்காக பொண்ணோட ரூமுக்கு போறான். ரூமுக்கு போய் பொண்ணு தூங்கிட்டான்னு நினைச்சு அவ பக்கத்திலே படுத்துட்டு இருக்கான். ஆனா அந்த பொண்ணு இன்னும் தூங்கல. அப்பாவை பார்த்ததுமே எழுந்து உட்கார்ந்து தன்னோட மிட்டாய் கவரை ஓபன் பண்ணி அந்த கவருக்குள்ள இருந்து அந்த உருவத்தோட வாயில ஒரு விரல் இருந்துச்சுல, அந்த விரலை எடுத்து ஹீரோ கிட்ட கொடுக்குறா. இங்க என்ன நடந்திருக்குன்னா, இந்த குட்டி பொண்ணு அந்த உருவத்துக்கு ஒரு மிட்டாயை கொடுத்திருக்கா. சோ அந்த உருவம் அந்த மிட்டாயை வாங்கிட்டு பதிலுக்கு ஏதாவது கொடுக்கணும்ல, அதுக்காக இந்த குட்டி பொண்ணுக்கு அந்த விரலை கொடுத்துட்டு போயிருக்கு. ஹீரோவும் ஒரு பயங்கலந்த அதிர்ச்சியோட அந்த விரலை வாங்கி வச்சுக்கிட்டு இந்த குழந்தைய பார்த்து, இது உனக்கு எங்க இருந்துமா கிடைச்சது அப்படின்னு சொல்லி கேட்கறான். இந்த குழந்தை தான் வாய் பேசாதுல, அது பேந்த முடிக்குது. சரி, அந்த நேரத்துக்கு மனைவி இந்த ரூமுக்குள்ள வரவும் ஹீரோ மனைவி அந்த விரலை பாத்துறாம ஒளிச்சு வச்சு சமாளிக்கிறான். கட் பண்ணி மறுநாள் இந்த இருக்கார்ல, இவர் தான் இந்த கிராமத்தோட மேயர். நேரமா ஒருத்தரை பார்த்தோம், அவர் வந்து ஊர் தலைவர், இவர் மேயர். ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ரெண்டு பேர். இந்த மேயர் வந்து கோட்டா ஃபேமிலியை சேர்ந்தவர். அதாவது சரியா சொல்ல போனா இந்த தலைவன் இருக்கான்ல, தலைவனோட அப்பா. கோட்டா ஃபேமிலியோட தலைவிய கரடி கொன்னுருச்சு. சோ அந்த தலைவியோட சாவுக்கு பழிவாங்கும் விதமா அந்த கரடியை கொல்றதுக்காக கோட்டா ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் நம்ம ஹீரோவும் இப்ப காட்டுக்குள்ள போறாங்க. அப்படி இவங்க காட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி மேயரான இவரு கோட்டா ஃபேமிலியை சேர்ந்த எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு, இந்த பாருங்க நம்ம பாட்டியோட சாவுக்கு பழி வாங்குறதுக்காக போறோம், எல்லாரும் சேஃபா இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு தனி பொலிட்டீஷியன் எப்படி அருவியா ஒரு ஸ்பீச்சை போடுவாரோ அந்த மாதிரி ஒரு ஸ்பீச்சை போட்டு இருக்காரு. இவர் அவரோட ஸ்பீச்சை முடிக்கிறதுக்குள்ளேயே அங்க இருக்கிறவங்க எல்லாம் கரடியை கொள்றதுக்காக காட்டுக்குள்ள போக ஆரம்பிச்சாங்க. கோட்டா ஃபேமிலியை சேர்ந்தவங்களுக்கு இந்த காடு ரொம்ப பரிச்சயமானது. அதனால விசுக்குன்னு போயிடுறாங்க. அவங்க அளவுக்கு ஈடு கொடுத்து நம்ம ஹீரோவால வர முடியல. இருந்தாலும் ஓரளவுக்கு தட்டு மாதிரி இவங்க கூடவே வந்துட்டு இருக்கான். அப்படி காட்டுக்குள்ள கரடி அங்க எங்கேயுமா தேடி கரடியோட ஆயி கால் தடம் இதெல்லாம் வச்சு கரடி இந்த ஏரியாக்குள்ள தான் சுத்திக்கிட்டு இருக்கும் அப்படின்னு இவங்க ஒரு இடத்துக்கு வந்து சேர்றாங்க. அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா டீமா பிரிஞ்சு போக ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ இந்த ஃபேமிலி கூட காட்டுக்குள்ள வர்றது இந்த தலைவனை தவிர இந்த ஃபேமிலியில இருக்கிற மத்த யாருக்குமே பிடிக்கல. ஹீரோ மேல மத்த யாருக்குமே நம்பிக்கையும் இல்ல. அதுலயும் குறிப்பா இந்த இருக்கான்ல, இவன் யாருன்னா இவன் தலைவனோட தம்பி. இவனுக்கு சுத்தமா பிடிக்காது, சுத்தமா நம்பிக்கை இல்ல. இது இப்ப ஓப்பனா ஹீரோ கிட்டே அவன் சொல்லிடுறான். ஆனா இது இப்படித்தான் அமையும் அப்படிங்கிறது போல அப்படித்தான் அமைஞ்சிருக்கு. அதாவது கரடியை தேடுறதுல சுத்தமா பிடிச்சிக்காத ரெண்டு பேரும் தான் இப்ப ஒரு டீமா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கரடியும் இவங்க முன்னாடி தான் வருது. அப்படி வந்த கரடி நேர ஹீரோவை தாக்குறதுக்காவது ஹீரோவும் கையில இருக்கிற கண்ணை எடுக்கிறதுக்கு முன்னாடியே கரடி ஹீரோவை கீழே தள்ளி போட்டு உருட்ட ஆரம்பிக்குது. அந்த கன் எல்லாம் தூரமா தெரிச்சு போய் விழுகுது. அந்த கன்னு இப்ப இந்த தம்பி கையில சிக்குது. தம்பி ஒரே புல்லட்ல கரடியோட சொல்லிய
முடிக்கிறான். சோ வந்த வேலை முடிஞ்சு போச்சு. கட் பண்ணி இந்த ஊர் மக்கள்ல பொண்ணுங்களா சேர்ந்து கரடி வேட்டையாட போனாங்களா, அவங்க திரும்பி வரும்போது அவங்களுக்கு சாப்பிட கொடுக்கணும் அப்படின்னு உணவு தயார் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல தான் ஹீரோவோட ஃபேமிலி சேர்ந்தவங்களும் இருக்காங்க. இவங்களுக்கு இப்ப இந்த கரடியை கொண்டுட்டாங்களா அந்த நியூஸ் தெரிய வருது. அந்த நியூஸ் தெரிய வந்ததுமே கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு, பரவாயில்லப்பா கோட்டா ஃபேமிலி சேர்ந்தவங்க சாதிச்சிட்டாங்கப்பா, சொன்னதை சொன்ன மாதிரியே செஞ்சுட்டாங்க, இனிமே அந்த தலைவியோட ஆன்மாக்கெல்லாம் சாந்தி கிடைச்சிரும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. இதை கேட்டதுமே இந்த இடத்துல இருக்கிற இந்த ஊரை சேர்ந்த ஒரு குடியார பொண்ணு, அந்த தலைவி உயிரோட இருக்கிற கால வரைக்கும் அது இப்படா செத்து தொலைன்னு பேசிக்கிட்டு இருந்த ஜென்மங்கள்லாம் இப்போ அதோட ஆன்மாக்கு சாந்தி கிடைச்சிரும்னா ரொம்ப பெருமையா பேசிக்குது. இந்த கூத்த நான் எங்க போய் சொல்ல அப்படின்னு பேசிக்கிட்டே ஒரு தம்பத்தை வைக்கிறதுக்காக அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுறாங்க. ஹீரோவோட மனைவி இது எல்லாத்தையுமே கொஞ்சம் வேடா கொஞ்சம் பயந்த நிலைமையிலேயே பார்த்துட்டு இருக்காங்க. கட் பண்ணி காட்டுக்குள்ள இருக்கிறவங்க, காட்டுக்குள்ள ஒரு பக்கம் கரடி தாக்குனதுனால ஹீரோவுக்கு அடிபட்டிருக்கும், அதனால அதுக்கான முதலுதவிகளை பண்றாங்க. இன்னொரு பக்கம் அந்த சித்து போயிருக்குள்ள கரடி, அந்த கரடி அப்படியே அறுத்து அதுக்குள்ள இருக்கிற மாமிசங்களை எல்லாம் வெளியே எடுத்துட்டு இருக்காங்க. வெளியே எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு பிரார்த்தனை மாதிரி ஒண்ணு பண்றாங்க. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த மாமிசத்தை அப்படியே பச்சையா சாப்பிடுறாங்க. சாப்பிட்டது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ கிட்டே இந்தப்பா சூப்பரா இருக்கும் நீயும் கொஞ்சம் சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஹீரோக்கும் கொஞ்சம் கொடுக்குறாங்க. ஹீரோ முதல்ல அதை வாங்க மறுக்கிறான். உடனே இவங்க எல்லாம் நீ இதை சாப்பிடலன்னா எங்க கோட்டா ஃபேமிலியையும் எங்க தலைவியையும் அவமதிக்கிற மாதிரி ஆயிரும், அதனால நீ தயவு செஞ்சு கொஞ்சோண்டு வாங்கி சாப்பிடு அப்படின்னு கட்டாயப்படுத்துறாங்க. இவங்க பண்றதெல்லாம் கொஞ்சம் மிரட்டுற மாதிரியே பண்ணுவாங்க. அதனால ஹீரோவும் கொஞ்சம் பயந்துகிட்டு அதை வாங்கி அப்படியே வாயில போடுறான். போட்டுட்டு இவனுக்கு பார்க்காத டைம்ல அதை அப்படியே திரும்பி துப்பிடுறான். இந்த பக்கம் கோட்டா ஃபேமிலி சேர்ந்தவங்க அந்த பச்சை மாமிசத்தை வீடு கட்டி அடிக்கிறாங்க. நாய் கூட கொஞ்சம் மெதுவா தான் திங்கும், இவனுக்கு அதையே ஓவர் டேக் பண்ற மாதிரி நல்ல வேக வேகமா திங்கிறாங்க. கட் பண்ணி கரடி தாக்குனதுனால ஹீரோக்கு காயம் பட்டிருக்கு. அதுக்கு முதலுதவி தான் பண்ணிருக்காங்க. முறையான ட்ரீட்மெண்ட் வேணும்ல, அதனால ஹீரோவும் அவனோட மனைவியும் குழந்தையுமா சேர்ந்துட்டு சிட்டிக்குள்ள இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கிற நேரத்துல தான் ஹீரோ மனைவி கிட்ட, தங்கம் உனக்கு ஒண்ணு தெரியுமா, கரடி என்ன தாக்க வந்த அந்த நேரத்துல அந்த நிமிஷத்துல நான் சித்திருவேன்னு தான் நினைச்சேன். அப்படி சாக போற அந்த கடைசி நிமிஷத்துல என் கண் முன்னாடி நீ வந்துட்டு போன, உன் முகம் என் கண் முன்னாடி வந்துட்டு போகவும் என் உயிர் எவ்வளவு மதிப்பட்டது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் சாக கூடாது, எப்படியாச்சும் இதுல இருந்து மீண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி அந்த கரடி கிட்ட என்னுடைய முழு படத்தையும் கொடுத்து நான் போராடினேன் அப்படிலாம் கொஞ்சம் ஃபீல் பண்ணி பேசுறான். நம்ம ஜேனர் இதுவே கிடையாது, எனக்கு இதெல்லாம் வரவே செய்யாது, இருந்தாலும் என்னால முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றேன். ஹீரோ இப்படி ஃபீல் பண்ணிலாம் பேசவும் அவனோட மனைவியும் கொஞ்சம் ஃபீல் ஆகி அவன் அப்படியே நெஞ்சில இழுத்து போட்டுக்கிறாங்க. ஹீரோவும் அந்த இடத்துல ஓய்வு எடுத்துக்கிட்டு, நம்ம பொண்ணு இப்படி ஆனதுக்கு நான் தான் காரணம், நம்ம பொண்ணு நம்மள மன்னிப்பாளா அப்படிலாம் பேசிக்கிட்டே கொஞ்சம் அந்த இடத்துலயே நல்லா தூங்குறான். சிவபூஜையில கரடி நுழைஞ்ச மாதிரி கரடியால கிடைச்ச இந்த வாய்ப்பை ஒரு போன் கால் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. ஹீரோட பொண்ணு ஹீரோ கிட்ட ஒரு விரல கொடுத்திருப்பா, ஹீரோ அந்த விரலை ஃபாரன்சிக் கிட்ட கொடுத்திருப்பான். அந்த ஃபாரன்சிக் கிட்ட தான் ஏற்கனவே அந்த தலைவியோட அந்த கையெல்லாம் இருக்குது. இப்ப ஃபாரன்சிக்கை சேர்ந்த இவரு இந்த ரெண்டையும் ஒரு ஆளோட தானா அப்படிங்கறத அனலைஸ் பண்ணிட்டு அதை இப்ப ஹீரோ கிட்ட கூப்பிட்டு சொல்றாரு, இந்த பாருப்பா நீ கொடுத்த ரெண்டுமே ஒருத்தரோடது கிடையாது, ரெண்டு ஆட்களோட, அந்த கை வந்து தலைவியோடது, இந்த விரல் யாரோடது அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் தெரியல, அது யாரோடதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணிருக்கேன், கண்டுபிடிச்சிட்டேன்னா அது யாரோடது அப்படிங்கறத நான் கூடிய விரைவில் உனக்கு கூப்பிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. ஹீரோ இந்த நியூஸை கேட்டதும், என்னடா கிராமம் இது, இன்னும் எவ்வளவு மர்மம் தாண்டா இருக்கும், இன்னும் இங்க என்னென்னலாம் தாண்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியே ஒரு மாதிரி பீதி ஆகிறான். அப்படியே கட் பண்ணி இந்த ஊருக்குள்ள இந்த கிராமத்துக்குள்ள ஒரு புது கேரக்டர் இல்லைன்னா ஒரு பழைய கேரக்டர், ஏற்கனவே இந்த ஊருக்குள்ள இருந்த கேரக்டர், அதாவது காணாம போனாரே ஒரு போலீஸ் ஆபீசர், அந்த போலீஸ் ஆபீசரோட பொண்ணு என்ட்ரி ஆகிறாங்க. அப்படியே கட் பண்ணி அந்த உருவம் இப்போ அந்த குழந்தை நின்றுகிட்டு இருந்துச்சுல பாலம், அந்த பாலத்துக்கு மேல உட்காந்து அந்த குழந்தை கொடுத்துச்சுல மிட்டாய், அந்த மிட்டாயை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கு. அப்படி அந்த உருவம் அந்த மிட்டாயை வச்சு விளையாடிட்டு இருக்கிறத காட்டி எபிசோட் நம்பர் 1 முடிக்கிறாங்க. நல்லா இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் எபிசோடே நல்ல பரபரப்பா விறுவிறுப்பா த்ரில்லிங்கா இருக்குல்ல. இது சாம்பிள் தான், இன்னும் போக போக தான் இன்னும் த்ரில்லிங்கா இருக்கும். அது எதையுமே மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை ரெகுலரா பாருங்க. நாங்க பார்க்க ரெடியா தாண்டா இருக்கோம், நீ போடுறா கொஞ்சம் அப்படின்னு நீங்க சொல்றது கதறது எனக்கு கேக்குது. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, ஆரம்பிச்சு வச்சதை முடிக்காம போக மாட்டேன், என்ன நம்புங்க, நம்பி கூட இருந்து சப்போர்ட் பண்ணுங்க. சோ அவ்வளவுதான், முடிச்சுக்குவோம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு டக்குன்னு நோட்டிபிகேஷனா வந்து சேர்ந்துரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. வீடியோ பிடிக்கலனாலோ இல்ல என்ன ஏதாச்சும் திட்டணும்னாலோ இல்ல ரொம்ப பிடிச்சி என்ன பாராட்டணும் அப்படின்லாம் நினைச்சாலோ இல்ல வேற என்ன சொல்லணும்னு நினைச்சாலோ அது எல்லாத்தையுமே கமெண்ட்ல பண்ணிருங்க. அப்புறம் நம்ம பழைய ஐடி காணாம போயிட்டு புது இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, விருப்பம் இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆரம்பத்திலே ஒன்னு சொல்லிக்கிறேன், எனக்கு பழைய மாதிரிலாம் டைம் கிடைக்கிறது இல்ல, அதனால நீங்க மெசேஜ் பண்ணா நான் அதை பாக்குறதுக்கும் உங்களுக்கு ரிப்ளை பண்றதுக்கெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், பாய். எபிசோட் நம்பர் 2ல சந்திப்போம்.